நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு கிராதம் அத்தியாயம் 35. தண்டகாரண்யம் வறண்டு தூசு படிந்த புதர்களுடன் சூழ்ந்திருந்தது. முட்புதர்களுக்குள் சருகுகள் சலசலக்க ஓடி பாறை மேல் தாவி ஏறி நின்று செதில் ஊப்பி வண்ணம் மாற்றிக்கொண்ட பச்சோந்தியின் களைத்த கண்களில் நீண்ட கால வறட்சியின் சலிப்பு தெரிந்தது. காலடி பதிந்த இடங்களில் கூழாங்கற்கள் எழுந்து உருண்டு சரிவிறங்கி சருகுகளை ஒலிக்கச் செய்தன. வியர்வை உடலில் வழிய இடையில் கை வைத்து நின்று, "நீர் இருக்கிறதா பைலரே?" என்று ஜெய்மினி கேட்டான். "அது உள்ளம் கொண்ட விடாய். நீர் இப்போது கேட்ட கதை அவ்விடாயை அளிக்கிறது" என்றான் பைலன். "மிக குறைவாகவே நீர் உள்ளது. நீரின் பசுமை தெரிய தொடங்கிய பின்னர் நாம் நீர் அருந்துவதே நன்று. விண்ணை நோக்கி வெளித்து கிடக்கிறது. மரங்களின் இலைகள் கூட தளர்ந்து விட்டிருக்கின்றன. சோர்ந்த பசுவின் காதுகள் போல தொங்குகிறது இந்த செண்பக மரத்தின் இலை" என்றான். சண்டன், "அது சிறந்த கவிதை" என்றான். "நானும் கவிதை எழுதுபவனே" என்றான் ஜெய்மினி. "ஆம், நான் இல்லை என்று சொல்லவில்லையே. இதுவும் கவிதைதான்" என்றான் சண்டன். "கவிஞர் பல வகை. சொல்லை படைக்கலமாக்கியவர், சொல்லை துடுப்பென ஆக்கியவர், சொல் சூடி வான் எழுபவர், சொல்லை ஆடையென அணியென சூடிக்கொள்பவர்." ஜெய்மினி, "நான் என்ன செய்ய வேண்டுமென எனக்கே தெரியும்" என்றான். "அது நன்று. தெளிவிருப்பவர்கள் நெடுந்தொலைவு அலைய வேண்டியிருக்காது" என்றான் சண்டன். பைலன், "சற்று தொலைவுதான். மலைச்சரிவில் ஒரு உணவு நிலை உள்ளது என்கிறார் சண்டர்" என்றான். "எனக்கு உடனடியாக அருந்த நீர் வேண்டும். அதன் பின்னரே நான் கால் வைக்க முடியும்" என்றான் ஜெய்மினி. "நீர் மிகச் சிறிதளவே உள்ளது. ஒருவேளை உமக்கே தேவையாகலாம்" என்றான் சண்டன். "நீர்?" என்றான் ஜெய்மினி. சண்டன் நீரை கொண்டு சென்று அவனுக்கு அளிக்க, அதை வாங்கி முழுக்க குடித்த பின் குடுவையை திருப்பி அளித்தான். "முற்றருந்தலாகாது என்பது ஒரு முறைமை" என்றான் பைலன். ஜெய்மினி அதை கேளாதவன் போல, "செல்லலாம்" என்றான். "செல்வோம்" என்றான் சண்டன். அவர்கள் காய்ந்த நிலத்தினூடாக கூர்ந்த முட்களை ஒதுக்கி உருளும் பாறைகளை கடந்து சென்றார்கள். "சொல்க" என்றான் பைலன். யவன நாட்டிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்த காப்பிரி நாட்டு வணிக குழுவினர் பாலை நிலத்தில் வெற்றுடலுடன் சடைக்கற்றை சூடி சிரித்தும் நடனமிட்டும் சென்று கொண்டிருந்த பித்தனை கண்டார்கள். அவர்கள் அவனை தங்கள் அத்திரிகள் ஒன்றின் மேல் ஏற்றி கொண்டார்கள். அவர்களின் காப்பிரி நாட்டு துறைநகர் ஒன்றுக்கு கொண்டு சென்றார்கள். அங்கே சென்று நீரை கண்ட பின்னர்தான் அவன் மீண்டான். முதலாக மானுடரை கண்டதும் அவனால் அதை அடையாளம் காணவே முடியவில்லை. ஆனால் அவனுள் இருந்த விலங்கு சுனைகளை கண்டடையும் திறன் கொண்டிருந்தது என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அவன் மொழி இழந்திருந்தான். அனைத்து முறைகளையும் இழந்திருந்தான். கடல் கண்டதும் கைவிரித்து அதை நோக்கி ஓடி மயங்கி விழுந்தான். 18 நாட்கள் அழுதபடியும் அரற்றியபடியும் அரை விழிப்பு நிலையில் இருந்தான். அதற்குள் அவன் உடலின் குலக்குறிகளிலிருந்து அவன் அர்ஜுனன் என அவர்கள் உணர்ந்து கொண்டிருந்தனர். விழித்து மொழி எழுந்ததும் அவன் கிழக்கு என்றே சொன்னான் என்றான் சண்டன். அங்கிருந்து காப்பிரிகளின் களத்தில் ஏறி தென்முனை சுற்றி கொண்டு அவன் கிழக்கே இந்திரகீல மலையை தேடிச் சென்றான். முகம் மலர்ந்து கேட்டுக்கொண்டு வந்த பைலன் சண்டனை நோக்கி முன்னால் சென்று உள்ள எழுச்சியுடன், "திசை வெற்றி என்னும் சொல்லே உள்ளத்தை எழுச்சி கொள்ளச் செய்கிறது சண்டரே" என்றான். தோளில் இட்ட முழவை விளையாட்டாக தட்டியபடி வேர்கள் மேல் தாவி தாவி முன்னே சென்ற சண்டன் நின்று திரும்பி நோக்கி, "ஆம், தவழ்ந்து இல்லம் விட்டு வெளியே வந்து படியில் அமர்ந்து தொலைவை நோக்கும் குழவி அடையும் முதல் உணர்வு அது. வெல்வதற்காக திறந்திருப்பவை திசைகள் என்ற எண்ணம் அதை ஒவ்வொரு கணமும் தூண்டி கொண்டிருக்கிறது" என்றான். "ஒவ்வொரு முறை நாம் பார்க்கும் போதும் அதன் கால்கள் கொண்டு செல்லும் தொலைவின் இறுதி எல்லையில்தான் அது நின்று கொண்டிருக்கிறது. பின்னர் எப்போதோ திசைகள் சுவர்களாகின்றன. உள்ளே நின்று நெஞ்சில் அரைந்து தொண்டை உடையும்படி கூவி ஓங்கி உதைத்து கொந்தளிக்கிறோம். தலையை அரைந்து, 'யார் அங்கே? என்னை கேட்கிறீர்களா? எனக்கு மறுமொழி அளிப்பீர்களா? என்னை அறிவீர்களா?' என்று ஆர்ப்பரிக்கிறோம். சோர்ந்து உடைந்து தனிமையில் அமர்ந்து கண்ணீர் விடுகிறோம். பின்பு ஒரு கட்டம் வருகிறது. திசைகள் இறுகி கோட்டைகளாகின்றன. முடிவின்மையிலிருந்து அலையலை என எழுந்து வரும் அனைத்தையும் தடுத்து அப்பால் நிறுத்தி நம்மை காக்க உறுதி கொண்டு நின்றுள்ளன.
திசைகளுக்கு அப்பால் உள்ள வெளி அச்சுறுத்துகிறது. திசைகளுக்குள் அடைப்பட்ட வெளி குழப்புகிறது. இன்னும் சிறிதாகுக இக்கோட்டை, இன்னும் அணுகுக இச்சுவர்கள் என்று ஏங்குகிறோம். நாம் விழைய விழைய திசைகள் அணுகி வருகின்றன. சிற்றூராகின்றன, இல்லச் சுவர்களாகின்றன, கவசமாகின்றன, உடை என்றாகின்றன, தோல் என்றாகின்றன. சண்டன் முழவில் கையோட்டி தந்தன தானன தானே தன தந்தன தானன தானே என்றான். மெல்ல துள்ளி ஆடியபடி வயதேற வயதேற சுருங்குவதேனடி கண்ணே, வாழ்க்கை அறிந்திட அறிந்திட அகலுவதேனடி பெண்ணே, விழிசூட மொழிசூட மழலை என்றாகிறார் கண்ணே, மாந்தர் வீட்டுக்குள் ஒடுங்கும் விந்தைதான் என்னடி பெண்ணே என்று பாடினான். பைலன் வீட்டுக்குள் ஓட்டுக்குள் அடங்குவதேனடி பெண்ணே, வெளியென திசையென வேறொன்று நிற்கையில் கண்ணே என்று உடன் பாடினான். ஜெய்மினி, இதென்ன காட்டுத்தனமான பாடல், இலக்கணமே இல்லை என்றான். அவன் அருகே சென்று மிக அருகே குனிந்து, காட்டு வெள்ளம் கரைமீறி வருகுது பெண்ணே, கண்டு குளிரென்று குடிலுக்குள் ஒளிவாயோ கண்ணே என்றான் சண்டன். ஜெய்மினி பல்லை கடித்து முன்னால் சென்றான். சண்டன் முழவின் கதி மாற்றி முழக்கி, 8 திக்கும் மாடை என்றாகிவிடும் வெறுமை, விண்தொட்டு தலையெழ நின்றிடும் முழுமை என்றான். பைலன் உறக்க நகைத்து, எவராயினும் திசைகளை மூடிக்கொண்டுதான் விண்ணேகுகிறார்கள் மனிதர்கள் என்றான். சண்டன், ஆம், ஆனால் உயிருடன் உணர்வுடன் ஆடை களைந்து, இல்லம் களைந்து, ஊர் களைந்து, அச்சம் களைந்து, ஆணவம் களைந்து, அமையும் உணர்வனைத்தையும் களைந்து திசைகளைச் சூடி நின்றிருப்பதற்கோர் ஆண்மை வேண்டும் என்றான். அருக நெறியினரின் பாதை அது என்றான் ஜெய்மினி. அவர்கள் தங்கள் உடலை இழிவு செய்பவர்கள். உடல் இறை வாழும் ஆலயம், அதை இடிபாடுகளாக கொண்டு அலைகிறார்கள். சண்டன் அவனை நோக்கிச் சென்று முழவை முழக்கியபடி, ஆலயம் கண்டவர் அறிவதே இல்லை கண்ணே, அணி ஆலயம் என்பதும் ஆடையே ஆகும் பெண்ணே என்றான். ஜெய்மினி, நாம் இங்கே என்ன செய்கிறோம்? இருட்டுவதற்குள் செல்ல நெடுந்தொலைவு எஞ்சியிருக்கிறது என்றான். முழவை விரைந்து முழக்கிய சண்டன் சட்டென்று தன் மர உரியை கழற்றி அப்பாலிட்டான். வெற்றுடலுடன் கால் தூக்கி வெறி நடமிட்டு சுழன்றாடி நின்றான். ஜெய்மினி திகைத்து அப்பால் திரும்ப அவன் முன்னால் சென்று தட் 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 என்று முழவை அரைந்து, அந்தனரே, அந்த முப்புரியை கழற்றி வீசுக, அந்த மர உரியை வீசுக, காற்றை அணிக, திசைகளை அணிக, வேதமழையின் முதல் துளி உங்கள் மேல் விழட்டும் என்றான். ஜெய்மினி, அப்பால் செல் என்றான். பைலன் தன் ஆடையை களைந்து வீசினான். கைகளை தூக்கியபடி சண்டனுடன் சேர்ந்து நடனமிட்டான். ஆம் 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 என்று முழவு முழங்கியது. ஆம் 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 என்று பைலன் கை கொட்டி ஆடினான். ஆம் ஆம் ஆம், செத்ததன் வயிற்றினில் சித்தம் இருப்பது பித்தர் அறிவாரோ? ஆம் ஆம் ஆம், பித்தென்றும் பிழையென்றும் முற்றி எழுவதை மூடர் அறிவாரோ? பற்றிடும் யாவிலும் பேய்கள் வாழ்வதை பாவியர் அறிவாரோ? கற்றிடும் சொற்களே கால்தளையாவதை கவிஞர் அறியாரோ? அப்பால் ஒரு மரத்தடியில் சென்று வேர்களில் அமர்ந்து அவர்களை விழி சுருக்கி நோக்கி கொண்டிருந்தான் ஜெய்மினி. அவர்கள் ஆடுந்தோறும் வெறி கொண்டனர், வெறி ஏறுந்தோறும் விசை கொண்டனர், விசை முழுக்கும் தோறும் தாளம் பிசிரென்று எழுந்தது. கைகளும் கால்களும் விழிகளும் விரல்களும் தாளமென்றேயாகி துடிக்க அவர்கள் ஒருவரை ஒருவர் நிறைத்தாடினர், ஒருவரோடு ஒருவர் நிறைந்து ஆடினர். மின்னலில் அவர்கள் ஒளியென தெரிந்து அணைய ஜெய்மினி பாய்ந்து எழுந்தான். இடியோசை காட்டுக்குள் விழுந்து முழக்கம் கொண்டது. முகில்கள் பிளிரி அமைந்ததுமே பிரிதொரு பெருமின்னலால் மரங்கள் அனைத்தும் வெண்தழல்களாகி துடித்தணைந்தன. இடியோசை எழுந்து முற்றமைதியை விரித்தது. மீண்டும் செவி எழுந்தபோது காடெங்கும் பறவை குரல்கள் எழுந்து முழக்கமாவதை கேட்டான். மரக்கிளைகளில் குரங்குகள் கிளர்ச்சி கொண்டு தாவி பாய்ந்து சுழன்று வந்தன. தொலைவில் மனம் எழுந்தது. இளநுங்கின் மனம் என ஒரு முறையும், வறுபட்ட பருப்பின் மனம் என மறுமுறையும், புது குருதியா என ஆழத்திலும் ஐயமெழுப்பும் மனம். உள்ளம் கிளர்ந்தெழ எழுந்த ஜெய்மினி மீண்டும் அமர்ந்து கொண்டான். ஆனால் அவன் கால்கள் துடித்து மண்ணில் அசைந்தன. அதை உணர்ந்ததும் அவன் அவற்றை இறுக ஊன்றி அழுத்தி கொண்டான். முதல் மழை துளி அவன் மேல் விழுந்தது. உடலை குறுக்கி மழை துளிகளின் அரைதலை வாங்கி கொண்டான். அவனை சூழ்ந்த காடு பேரொலியாகியது. மின்னலில் நனைந்து சொட்டிய இலைகள் வெள்ளி ஒளி கொண்டு மின்னி அணைந்தன. மீண்டும் ஒரு இடிப்பெருக்கு, மீண்டும் ஒரு மின்னல் அதிர்வு.
அவர்கள் மழையில் ஆடிக்கொண்டிருப்பதை அவன் அடிமரத்தின் குவைக்குழி ஒன்றுக்குள் உடலை நன்கு செலுத்தி ஒடுங்கிக் கொண்டு விழி விரித்து நோக்கி கொண்டிருந்தான். அந்தணரே, விடாய் தீர இந்த நீர் போதுமா என்றான் சண்டன். மழைக்குள் அவன் பற்கள் வெண்மையாக தெரிந்து மறைந்தன. உங்கள் விடாய் தீர்ந்த பின்னர் எஞ்சும் மழையை என்ன செய்வீர்கள்? ஜெய்மினி முகம் திருப்பி அப்பால் நோக்கினான். சண்டன், காய்ந்த நிலமென விரிக, மழை முழுமையையும் பருகலாகும் என்றான். பைலன், வருக ஜெய்மின்யரே என்றான். ஜெய்மினி திரும்பி நோக்காமல் மழை தழுவ சிலிர்த்து கொண்டிருந்த நெல்லி மரத்தை நோக்கி கொண்டிருந்தான். உடைகள் நீர் சொட்ட உடல் குளிர்ந்து நடுநடுங்கிக் கொண்டிருக்க அவர்கள் உணவு நிலையை சென்றடைந்தனர். அங்கே முன்னரே 50க்கும் மேற்பட்ட வழிநடையர் கூடியிருந்தனர். அடுமனை புகை தொலைவில் எழக் கண்டதுமே உளம் மலர்ந்த சண்டன், அன்னம் என்றான். பைலன், ஆம் அன்னம் என்று கூவினான். ஜெய்மினி சிரித்தபடி, நீங்கள் கொள்ளும் மகிழ்ச்சிகளில் நான் தடையின்றி பங்கெடுப்பது இதில் மட்டுமே என்றான். திசை வென்றவனின் கதையை நாம் இன்னும் முடிக்கவில்லை சண்டரே என்றான் பைலன். ஜெய்மினி, திசைமூர்த்திகளிடமிருந்து அர்ஜுனன் மெய்யறிதல்களை பெற்றான். அவர்கள் அவனை வாழ்த்தி சொல்லளித்தனர். அது எப்படி வென்றதாகும் என்றான். வெல்லப்படாத எதுவும் அடையப்படுவதில்லை அந்தணரே என்றான் சண்டன். சீற்றத்துடன் ஜெய்மினி, தெய்வங்களை எவரும் வெல்வதில்லை. வேள்விக்கு முன் வந்து அவிக்கொள்ளும் விண்ணவர் திசைவேந்தர். மானுடன் அவர்களை வெல்ல முடியாது என்றான். அதே சிரிப்புடன், வென்றவர் அனைவரும் தெய்வங்களை வென்றவர்களே என்றான் சண்டன். தெய்வங்கள் வெல்வதற்குரிய இலக்குகள் என்றறிந்தவனே வெல்வதற்கு எழுகிறான். தெய்வங்களை அடைகிறான். கடந்து சென்று தெய்வம் என்றும் ஆகிறான். ஜெய்மினி, உமது எளிய சூத மெய்யறிவு அவ்வாறு சொல்லலாம். வேத மெய்மை அதை ஏற்காது என்றான். சண்டன், மெய்மை எனும் பசுவை ஓட்டி வந்து இல்லத்தூணில் கட்டி கறந்தெடுத்த பாலே வேதம் என்று பிராமணம் ஒன்று சொல்கிறது. வெல்லப்படாத ஒன்றை எப்படி கட்டி வைத்தார்கள் உமது வேத மூதாதையர் என்றான். ஜெய்மினி உரக்க, நான் உங்களிடம் பேச விரும்பவில்லை. நீங்கள் இருவருமே வேத மறுப்பு கொள்கை கொண்டவர்கள் என்றான். அந்தணரே, வேத மறுப்பு கொள்கை கொண்ட இருவருடன் சொல்லுரசி, நீங்கள் வேதத்தை கூர்த்தீட்டிக் கொள்ளலாம் அல்லவா என்று கேட்டபின் பைலனை பார்த்தான் சண்டன். பைலன் புன்னகைத்தான். நான் உங்களிடம் பேச விரும்பவில்லை என்ற பின் ஜெய்மினி முன்னால் நடந்தான். அவர்களிடமிருந்து முற்றிலும் விலகுவது போல் நடந்து சென்று பின்னர் தயங்கி நின்று அவர்கள் வருவதற்காக காத்தான். பைலன், எந்த சொல்லாடலையும் அவர் விரும்புவதில்லை என்றான். அஞ்சுகிறார். நம்பிக்கைகளை சூடியிருப்பவர்கள் கைக்குழந்தைகளை இடையில் வைத்த அன்னையரை விட எச்சரிக்கையுடன் இருக்கிறார்கள். அமுதூட்டி நெஞ்சனைத்து துயில்கையில் விழித்திருந்து பேணி வளர்க்கிறார்கள். ஒவ்வொரு கணமும் அதையே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். பிறனெல்லாம் எதிரியே என அச்சம் கொள்கிறார்கள் என்று சண்டன் நகைத்தான். 4வது பாதம் அர்ஜுனனின் இந்திர உலக பயணத்தை பற்றியதல்லவா என்று பைலன் கேட்டான். காப்பிரிகளின் கலங்களுடன் அவன் கிழக்கே சென்றதாக சொன்னீர்கள். இந்திரகீலம் கிழக்கே எங்கோ உள்ளது என்பார்கள். பாரத வருஷத்தில் பல இந்திரகீலங்கள் உள்ளன. சண்டன், இந்திரவில் சூடி நிற்கும் மலைகள் அனைத்தும் இந்திரகீலங்களே என்றான். ஆனால் கீழே கதிர் பாரத வருஷத்திற்குள் காலடி வைப்பது இந்திரகீலத்தின் உச்சி பாறை மேல் என்பார்கள். அது காமரூபத்திற்கும் மணிபூரகத்திற்கும் அப்பால் விரிந்துள்ள மானுடர் அணுக முடியா பசுங்காடுகளுக்கும் அப்பால் எங்கோ உள்ளது. அச்சொற்களை தொலைவில் இருந்தே கேட்டு மரங்களை பார்த்து அக்கறையற்று நிற்பது போன்ற தோரணையில் ஜெய்மினி அவர்களை எதிர்நோக்கினான். அதை பார்த்த சண்டன் புன்னகையுடன் பைலனை பார்த்து கண்களை காட்டினான். பைலன், அவர் அர்ஜுனனை வழிபடுகிறார் என்றான். அவர் வேதமை அறிந்த பெருவீரர் என அவருடைய குருமுறை எண்ணுகிறது. அவர்கள் அருகே சென்றதும் ஜெய்மினி, நாம் அன்னசாலையை நெருங்கி கொண்டிருக்கிறோம் என ஆர்வமற்றவன் போல் சொன்னான். இந்திர உலகுக்கு சென்று தன் பெயர் தந்தையை பார்த்து பணிந்து மெய்யறிவை பெற்று அர்ஜுனன் மீண்டதை முழுமையான தனி பாதமாகவே கவிஞர் பாடியிருக்கிறார் அல்லவா? அது ஏன் என்று பைலன் கேட்டான். 3 திசைகளிலிருந்தும் அவர் பெற்றது மெய்யறிதலின் 3 முகங்களை கிழக்கில் எழுவதே முதல் மெய்மை என்றான் சண்டன். அப்படியென்றால் கிழக்கல்லவா முதலில் சென்றிருக்க வேண்டிய திசை என்று ஜெய்மினி தன்னை அறியாமலேயே சண்டனின் அருகே வந்து கேட்டான். ஆம் அந்தணரே,
ஆனால் அறிதலில் மட்டும் படிப்படியாக மேலெழுவதே உகந்தது என்றான் சண்டன். இருண்ட தெற்கின் இறப்புலையில் இருந்து தொடங்கி உயிர் முலை கொண்டெழும் கிழக்கு வரை செல்வதே உகந்த சுற்று என்றான் பைலன். சண்டன் உரக்க நகைத்து, நாம் அப்படி சொல்லிக் கொள்ளலாம். அப்படி நிகழ்ந்ததே என்று மட்டுமே சூதனால் பாட முடியும். சண்டரே, வேதமை பொருளை அறியாத வேத முதன்மை தெய்வமாகிய இந்திரனிடமல்லவா அர்ஜுனன் சென்றிருக்க வேண்டும். வேத மூதாதையர் அறிந்த முதல் தெய்வம் யமனே என்றான் சண்டன். இப்பெருநிலம் முழுக்க இன்னமும் ஆழ்காட்டுக்குள்ளும் உயர் மலைகளுக்கு மேலும் தொல்குடிகள் வாழ்கின்றனர். அவர்கள் நாவில் வாழ்கின்றது வேதமெனும் கனி விளைந்த சொற்காடு. அவர்களின் முதல் தெய்வம் காலமும் இறப்பும் நோயும் மீட்புமென தோன்றி அருளும் தென்புலத்தோன். அவர்களின் மூதாதையரை அழைத்துச் சென்றவன் அவர்கள் வாழும் தென்னுலகை ஆள்பவன். அனைத்துக்கும் பொருள் அளிக்கும் முழுமையில் குடிகொள்பவன். பின்னர் எழுந்தவன் குபேரன், ஈட்டி வைக்கும் அனைத்துக்கும் தலைவன். அந்தனரே, வடக்கே இமயமலையுச்சியில் கீரி ஒன்றுள்ளது. மண்ணுக்குள் ஆழ்துளையிட்டு வாழ்வது. பனிக்காலம் முழுக்க அங்கே மறைந்திருப்பதனால் அது ஒவ்வொரு மணியாகச் சேர்த்து கறந்து வைக்கும் இயல்பு கொண்டது. குளிர்காலத்தில் மலைக்கீரி வலைகளை அகழ்வது அங்குள்ளவர்களின் தொழில்களில் ஒன்று. பல தருணங்களில் பொன்னும் அருமணிகளும் அங்கே சேர்க்கப்பட்டிருக்கும். அக்கீரியை அவர்கள் தெய்வமென வழிபடுகிறார்கள். அதை குபேரன் என்கின்றன தொல்கதைகள். கொழுத்து உருண்ட அதன் வடிவிலேயே குபேரனும் இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். வருணன் மேலை நிலத்தில் மழை நோக்கி அமர்ந்திருக்கும் மக்களின் வேதத்தில் எழுந்த தெய்வம். வேழாம்பலும் மழை குருவிகளும் அவனை அறிகின்றன என்கின்றனர் தொல்குடிகள். முதல் மூவரும் அமர்ந்த வேத பீடத்தை பின்னர் இந்திரன் வென்றான் என்கின்றனர் வேதமறிந்த அறிவர். வகுக்கப்பட்ட தொல்வேதம் வருணனின் புகழ் பாடியது. தொடர்ந்த நாள் வேதம் இந்திரனையே முதல் தலைவனாக கொண்டது. விரிந்த பாலை நிலத்திலிருந்தும் காடு செறிந்த தென்னிலத்தில் இருந்தும் மலைமேல் பனியுலகில் இருந்தும் நமது மூதாதையர் புல்வெளி விரிந்த பசுநிலத்திற்கு வந்தபோது கண்ட தேவனவன். புல்வெளிகளை புறக்கும் தெய்வம் அவர்களுக்கு மேலும் உகந்தவனாக ஆகியிருக்கலாம். இன்றும் பசும் புல்வெளியின் மீது இளமழை நின்றிருக்கையில் கதிரிழக் காண்பது ஒரு பெருங்காட்சியே என்றான் பைலன். இம்மண்ணில் காலூன்றி நின்று மானுடர் காணும் காட்சியில் மழைவில்லுக்கு நிகரான அழகு கொண்டது வேறொன்றும் இல்லை. இடியோசைக்கு நிகரான ஆற்றல் கொண்ட எதுவும் இல்லை. குளிர்காற்றுக்கு நிகரான இனிமை கொண்ட எதுவும் இல்லை. ஜெய்மினி முகம் மலர, ஆம், எங்கள் குல மூதாதையர் என்றும் இந்திரன் பூசகர்களாகவே இருந்துள்ளனர். இந்திரநாதம் விண்ணில் எழும் நாளிலேயே அவர்கள் மூதாதையரை வாழ்த்தும் வேள்விகளை செய்வார்கள் என்றான். ஏனென்றால் இந்திரன் பிறரை போல அசுரர்களிடமிருந்து எழவில்லை. ஒருபோதும் அசுரர்களால் வழிபடப்பட்டதில்லை என்றான் சண்டன். ஜெய்மினி சினத்துடன், மீண்டும் மீண்டும் அனைத்தையும் அசுரர்களிடம் கொண்டு சென்று சேர்க்கவே விழைகிறீர். ஆம், ஏனென்றால் நான் அசுரன் என்றான் சண்டன். அதன் பின்னர் அவர்கள் பேசிக்கொள்ளவில்லை. அன்னசாலை அணுகி வந்தது. சிறிய மண்பாதை ஒன்று அதை நோக்கி இறங்கிச் சென்றது. மழை நனைந்து மிதிப்பட்டு அது சேராகிவிட்டிருந்தது. அவர்கள் அதில் ஒவ்வொருவராக இறங்கிச் சென்றனர். ஜெய்மினி, அவ்வண்ணம் என்றால் வருணனை வைதிகர் போற்றுவது ஏன் என்றான். அவன் இந்திரனுக்கு உகந்த தோழனாக ஆனான் என்பது தொல்கதை என்றான் சண்டன். ஜெய்மினி, எப்படி? நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அந்தனரே. விருத்திராசுரனுக்கு எதிரான போரில் வருணன் இந்திரனுடன் துணை நின்றான். அதன் பொருட்டே வேள்விகளில் அவி கொள்ளலானான். அவி கொண்டு அவன் ஒளி பெற்று ஆதித்யனாக மாறினான். வைதீகர் வணங்கும் தெய்வம் என்று அமர்ந்தான் என்றான் சண்டன். இங்கே மிக அருகில் கருஷம் என்னும் சுனை ஒன்றுள்ளது. விருத்திரனை கொன்ற பழியை இந்திரன் அங்கு வந்து நீராடி தவமிருந்து அகற்றி கொண்டதாகச் சொல்கிறார்கள் இங்குள்ள தொல்குடிகள். நாளை நாம் அங்கு செல்வோம். ஜெய்மினி ஒன்றும் சொல்லவில்லை. பைலன், இனிய இரவு ஒன்று அமையும் என நினைக்கிறேன். இன்னுணவு குளிர்ந்த மழை காற்று என்றான். அன்னசாலையில் இருந்து வெளியே வந்த புறப்போன் கை கூப்பி, அந்தணர்களுக்கும் வழிப்போக்கருக்கும் நல்வரவு, உணவு கொண்டு எங்களை வாழ்த்துக என்றான். இனிய அன்னசாலை, பாலையில் சுனை போல பேரருளின் வடிவம் இது என்றான் பைலன். நீராடி உணவுண்ணலாம். அப்பால் ஒரு சிறு சுனை உள்ளது. மழை குளிரில் அந்நீர் இனிய வெம்மையுடன் இருக்கும் என்றான் புறப்போன். நீராடியபடியேதான் வந்தோம்
என்றான் சண்டன். பைலன் ஆம் என்றான். ஜெய்மினி நீராடாது உணவு உண்பதா? நீர் அந்தனர் அல்லவா? பைலன் சண்டனிடம் நீர் சென்று உணவு உண்ணும், எனக்கு வேறு வழியே இல்லை என்றான். சண்டன் உமது ஊழ் அது என்ற பின் சிரித்தபடியே முழவுடன் விலகிச் சென்றான். நீராடி வருக அந்தனரே, நான் என் முழமை உலரச் செய்ய வேண்டும். 3 உழக்கு மது அருந்திய நாவென உலறுகிறது. நீராடுவோம் என்றான் ஜெய்மினி. அவர்கள் அன்னசாலையை சுற்றி கொண்டு நடந்தனர். இவர் சொல்லும் கதைகளையெல்லாம் நான் உதிரி செய்திகளாக முன்னரே கேட்டிருக்கிறேன் என்று ஜெய்மினி சொன்னான். அவற்றில் எப்பொருளும் இல்லை. அவை மெய்யறிதலை வெறும் குலப்போராகவும் அரசாடலாகவும் குறுக்கிவிடுகின்றன. அவற்றுக்குள் சென்று விட்டவரால் மெய்மையை ஒருபோதும் சென்று தொட முடியாது. பைலன் நடக்காத பறவை ஒன்று இல்லை ஜெய்மினியரே. ஜெய்மினி உம்மை அவருடைய மாயம் கட்டிவிட்டது. நான் ஒன்றும் சொல்வதற்கில்லை இனி. அவர்கள் குறும்புதர்கள் சூழ்ந்த சிறிய சுனையை அணுகிய போது அங்கே சிறுவன் மட்டும் நீராடி கொண்டிருப்பதை கண்டனர். சுனையில் இருந்து நீர் அள்ளி குடிப்பதற்காக கமுகுப்பாளை தொன்னைகள் போடப்பட்டிருந்தன. அவன் நீரை அள்ளி மேலே விட்டு உடல் சிலிர்த்து உறக்க நகைத்தான். ஜெய்மினி முகம் மலர்ந்து அந்தனர் என்றான். நான் முதலில் ஏதோ வெண்ணிற மரம் என நினைத்தேன் என்றான் பைலன். காற்று வீச மழை துளிகள் சொட்டியபடி கிளைகள் அசைந்தன. அவர்கள் அருகே அணுகிய பின்னர்தான் சிறுவன் அவர்களை கண்டான். வணங்குகிறேன் உத்தமர்களே என்றான். அங்கிரீச மரபில் வந்தவனும் விஸ்வகரின் மைந்தனுமாகிய என் பெயர் சுமந்து. ஜெய்மினி தன்னை அறிமுகம் செய்து கொண்டான். பைலன் தன்னை அறிமுகம் செய்து கொண்ட போது, ஆம், உங்களை நான் கேள்விப்பட்டேன். நான் வைஜெயந்தம் என்னும் சிற்றூரில் ஒரு வேதசாலைக்கு சென்றபோது என்னைப் போலவே ஒரு சிறுவன் வந்து சென்றதாக சொன்னார்கள். உங்கள் பெயரையும் சொன்னார்கள் என்றான். என்னைப் போலவே செல்கிறீர்களா என்றான் பைலன். நான் வேத மெய்ப்பொருள் அறிந்த வியாசனாகிய கிருஷ்ணத்வைபாயனரை அன்றி பிரிதவரையும் இனிமேல் ஆசிரியன் என கொள்ள மாட்டேன் என்று உறுதி கொண்டுள்ளேன் என்றான் சுமந்து. கிழக்கே வங்கத்தில் என் சிற்றூரான தீர்க்க ஜலத்தில் இருந்து குடியும் குலமும் விட்டு நான் கிளம்பியது அதன் பொருட்டே. தனியாக இத்தனை தொலைவு வந்துவிட்டேன். சென்றடையாமல் ஓய்வதில்லை. கிராதம் 35வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.